புசிச்சுன்னு வரட்டா, ஆனா நீ எதில் நீ பிரியப்படுகிற அந்த கனிதான் புசிப்பார்கள். அப்போ நீங்க எதுல பிரியப்படுகிறீங்க? உங்க நாவு ஜீவ ஊற்றா இருக்கு. இது மரணத்தை பிறப்பிக்கும், ஜீவனையும் பிறப்பிக்கும், நன்மையும் பிறப்பிக்கும், தீமையும் பிறப்பிக்கும். இது உடைக்கும், உருவாக்கும். இது கட்டும், அவிக்கப்படும். இது எழுப்பும், உடைக்கும். இது சாபமும் இருக்கும், ஆசீர்வாதமும் இருக்கும். எல்லாமே இந்த நாவின் அதிகாரத்தில் வைத்திருந்தால், இப்ப நாவின் அதிகாரம் இருக்கிறதுனால இல்ல, எதில நீ பிரியப்படுகிற அதான் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு அநேகர் எதில பிரியப்படுகிறாங்கன்னா, இந்த நாவின் அதிகாரத்தை தீமையில பிரியப்படுகிறார்கள், மரணத்தில் பிரியப்படுகிறார்கள், தோல்வியில. அதனால தான் நீங்க எதை பேசுறீங்க ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இப்ப நீங்க பாருங்க, உங்க நாவின் இப்ப பாருங்க, அது பிரியப்படுகிற அதன் கனியை புசிப்பார்கள். ஏன் கிறிஸ்துவர்களுக்கு தோல்வியோ வியாதியோ வறுமையோ போராட்டம் இருக்குதுன்னா, அவங்க அதில் பிரியப்படுகிறார்கள், அதைய பிரியப்படுத்தி பேசுகிறார். வியாதியை கர்த்தர் கொடுக்கிறார், ஏழ்மை தரித்திரம் கர்த்தர் கொடுக்கிறார், சோதனை பிரச்சனை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப அதை நம்பினால அவங்க அதுல பிரியப்படுவதனால் அதன் கனிதான் புசிப்பார்கள். அதுதான் வியாதி கிறிஸ்துவங்க ஆழமா நம்பிட்டாங்க. வியாதி கர்த்தர் தரார் அப்படின்னு அதை கொடுத்து கர்த்தர் ஏதோ ஒன்று டீச் பண்றாரு, ஏதோ ஒன்று போதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால நிறைய பேர் இதை நம்பிட்டாங்க. வியாதி வரும்போது தேவன் ஏதோ ஒன்று கொடுத்து நம்மளுக்கு கற்றுத்தராரு. அப்ப அதுல பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்படிதான் நல்ல வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை ஜனங்களை விரும்புறது இல்ல. செழிப்புனாவே அது அகேன்ஸ்ட், அதெல்லாம் ஏதோ ஒரு தப்பான காரியங்கள். செழிப்பா இருக்கணும், பிராஸ்பரண்டா இருக்கணும், இதெல்லாம் தப்பு பைபிள்ல. இதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமானது. பொருளாதாரத்துல நல்லா இருக்கணும், இந்த உலகத்துல எதுவும் வேண்டாம். இந்த உலகத்தில் இருக்கிற பணம், பொருள், ஆசை இதுவும் வேண்டாம். ஏதோ உலகம் இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியன்னு சொல்லி அதன்ல பிரியப்பட்டதுனால இன்னைக்கு கிறிஸ்துவ எப்படிதான் இருக்கிறாங்க? இன்னும் ஏழ்மையிலும், தரித்திரத்திலும், வறுமையிலும், கடன்ல பிரச்சனை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது காரணம் அதன் கனியை அவர் பிரியப்படுத்துறார். எதில நீ பிரியப்படுகிறோ அதுல பிரியப்படுகிற அதன் கனியை புசிப்பார்கள். இதெல்லாம் எனக்கு வேண்டாம், பரலோகம் தான் வேணும். கேட்ட லாசரும் ஐஸ்வர்யம் கதை எடுப்பாங்க. லாசர் அப்படி இருந்து பரலோகம் போயிட்டான், ஐஸ்வர்யம் நரகம் போயிட்டான் அப்படின்னு இதுல அவங்க பிரியப்படுத்தார்கள். இப்போ லாசர் பரலோகத்துக்கு போனா அவன் யாரு மடியில இருந்தா? ஆபிரகாம் மடியில. ஆபிரகாம் யாரு? அவன் ஒரு பெரிய சீமான், பூமியில ஆஸ்தி ஐஸ்வர்யமுடைய பெரிய சீமான். அப்ப ஆபிரகாம் ஒரு பெரிய பணக்காரன், பெரிய சீமான், ஒரு ஐஸ்வர்யமான். அவன் எங்க இருக்கிறான்? பரலோகத்தில் இருக்கிறான். அந்த ஆபிரகாம் மடியில தான் இந்த ஏழை லாசரு அங்க இருக்கிறான். அப்படின்னா நீங்க ஏழ்மையா தரித்திரமோ அது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. பரலோகத்துக்கு போகும் வழி தரித்திரம், ஏழ்மை அது கிடையாது. பரலோகத்துக்கு போனா இயேசுவின் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவரை வாழ்க்கையில ஆண்டவரா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்காக பூமியில அவருக்காக வாழணும். அப்ப இந்த பூமியில அவன் பைபிள் சொல்லுது மேஜிலிருந்து விழுகிறதை சாப்பிட ஆசைப்பட்டான். அந்த அளவு தான் வாழ்ந்தான். மேஜில் உட்கார்ந்து சாப்பிடலாம் ஆசைப்பட்டிருந்தாங்க, சாப்பிட்டு இருப்பான். நீ கிறிஸ்துவ அப்படிதான் கீழே விழுகிறத, சிந்துகிறத, ஒரு ஏழை, ஒரு ஏழ்மையான வாழ்க்கை போது இருக்கிறது. இந்த கஷ்டம் இதெல்லாம் சகித்து கொண்டு இதோட கூட அவங்க அட்டாச்மெண்டா இதெல்லாம் அக்செப்ட் பண்ணி இதோட கூட வாழ்ந்துட்டான். செத்தா பரலோகம் போவாங்க. அவன் அந்த மேஜிலிருந்து விழுகிறத அதுதான் சாப்பிட ஆசைப்பட்டான். ஒருவேளை நான் மேஜில் உட்கார்ந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருந்தா முடிந்திருக்கும். அப்போ ஏழ்மையும் வியாதியும் பிரச்சனையும் இது தேவன் கொடுத்தார், தேவன் கொடுக்கிறார் அப்படி இல்லை. அவன் அதுல பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீங்க எப்படி வாழலாம் என்று நீங்க பிரியப்பட்டா எந்த அளவுக்காவது வாழ முடியும். உங்களால எப்படியாவது பூமியில வாழ முடியும். இந்த உலகத்துல எப்படியாவது எந்த அளவுக்காவது உயர்ந்து வாழ முடியும். அந்த கடமா இருக்கிற கடல் இருக்கிற நமக்கு பார்த்து பைபிள் சொல்லுது, நீ வெறும் கடன் மாத்திரம் கொடுப்பதில்லை, கடனை மாத்திரம் தீர்ப்பதில்லை. ஆனா நமக்கு அது ஒரு பெரிய மேட்ரு பெருசு. அவன் கடன் மாறினா
பண்ணால் போதும். ஆனா பைபிள் அது கிடையாது. நீ கடன் அடைக்க கடனை தீரும் அப்படின்னு சொல்லல. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். எவ்வளவு பெரிய ரிச் ப்ராமிஸ் ஆஃப் காட். கர்த்தர் ஒரு பெரிய உயரகமான வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? நீ கடல்ல இருக்கிற உன் கடன் மாத்திரம் மாறாது, நீ ஜாதிகளுக்கு அப்படின்னா தேசங்களுக்கு கடன் கொடுக்க முடியுமா? கண்டிப்பா சொல்ல கொடுக்க முடியும். ஒரு விசுவாசம் செய்ய முடியும். ஏன்னா அதுல பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்ப ஜீவ விருட்சம், ஜீவ ஊற்று உங்கள் நாள். என்ன வேணாலும் அதுல பிரியப்பட்டால் நான் வாழ்வேன், நான் பெருகுவேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், என் தேவனால் உயருவேன், தேசங்களுக்கு நான் கடன் கொடுப்பேன், என் கை வாரி இறைக்கும், ஆஸ்தி ஐஸ்வர்யம் என் வீட்டில் இருக்கும், தங்கம், நான் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் என்று நீ அதுல பிரியப்பட்டால் அதன் கனியை நீ புசிப்பாய். பைபிள். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஜீவ விருட்சம், ஜீவ ஊற்றா இருக்கிற நாவை நீங்க தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். வார்த்தை எப்படி இருக்கணும்? பேச வேண்டும். ஆனால் பாருங்க, மார்க் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மார்க் சாப்டர் 11:40. மார்க் 11:40. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். பாருங்க, இந்த அத்திமர ஸ்டோரி நிறைய நான் சொல்லியிருக்கிறோம். இயேசு என்ன பண்ணார்? அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசிக்காதிருக்க கடவன். இப்ப இயேசு ஜெனிசிஸ் சாப்டர் 1 தான் இயேசு இங்க டிமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறார். ஜெனிசிஸ் சாப்டர் 1ல என்ன நடந்தது? பிதா எப்படி ஆபரேட் பண்ணாரு? அந்த ஒழுங்கின்மையும் வேறுமையும் இருளும் இருக்கும் பொழுது அவர் என்ன வேணும், அவருக்கு என்ன வேணுமோ அதை பேசினார். இதேதான் இங்க அந்த ஜெனிசிஸ் சாப்டர் 1 தான் இயேசு இங்க இந்த அத்திமரத்தை சபித்து ஒரு டிமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறார். இப்போ பேசின உடனே அது உடனே நடக்கல. ஆனா இயேசுக்கு தெரியும் அவர் பேசின உடனே வேருக்கு நடந்திருக்கும். நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனம், 20ஆம் வசனம் 20. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார். இப்ப வேரோடு பட்டு போனது யார் கண்டது? இயேசு பார்க்கல. இயேசுவுக்கு தெரியும் நான் பேசிட்டேன் நடந்துரும். ஏன்னா ஆனாதான் இயேசு பேசினார். உலகத்துல மனிதர் எதிர் மேலும் பேசக்கூடியவனா இல்ல, எல்லாம் அவனுக்கு மேல இருக்கிறது. எல்லாம் பிசாசுக்கு கீழே அடிமையானதுனால யாரும் அந்த இயேசுவுக்கு அருமையான வசனம் அப்போஸ்தலர் 10:38 ரொம்ப அற்புதமான வசனம். இந்த பூமியில இயேசு எப்படி இருந்தார்? ஆக்ட்ஸ் 10:38 இயேசு எப்படி இருந்தார் சொல்லப்படுது. அப்படிதான் இந்த பூமியில ஒவ்வொரு மனுஷனும் இருக்க வேண்டும். 10:38 வாசிப்போம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே, அவரோடு கூட இருந்தபடி. இது மூணு உங்களுக்கு இருக்குதா? ஆவியானவர் இருக்கிறாரு, அபிஷேகம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, அவரோடு உங்களோடு கூட ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும், ஒரு சிலர் இல்ல யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார். இதுதான் இயேசு அந்த பூமியில அவர் இருக்கும்போது சுற்றி திரிந்தார். ஏன்னா எல்லா மனிதனும் பிசாசுக்கு கீழே அடிமை ஆயிட்டான். ஆனா இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மாத்திரம் காற்றை பார்த்து பேசுறாரு, மரத்தை பார்த்து பேசுறாரு, கடலை பார்த்து பேசுறாரு, இயற்கை பார்த்து பேசுறாரு, டெட் பாடி பார்த்து பேசுறாரு, வியாதியை பார்த்து பேசுறாரு, பிசாசை பார்த்து பேசுறாரு. ஏன்னா ஒரு மனிதன் இந்த பூமியில இப்படிதான் இருக்கணும் என்பதை டிமாண்ட் பண்ணி காட்டுறார். ஏன்னா ஆதியில் ஆதாம் இப்படிதான் இருந்தான். ஒருவேளை அவன் இழந்ததுனால
சுற்றி திரிந்தான். அப்ப எதுவுமே அவருக்கு கீழே கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும் என் வார்த்தையில வல்லமை இருக்கிறது. ஆனா தான் அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போகும் என்று மறுபடியும் வந்து அவர் செக் பண்ணல, பேசிட்டாரு, நடக்கும். ஏன்னா விசுவாச வார்த்தை அவர் பேசினார். அவிசுவாசமும் பேசுவதுதான். இப்ப பேசின உடனே அது வேரோடு பட்டு போனது யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். ஆனா அந்த 14ல கேட்டார்கள், அவர் சீஷர்கள் அதை கேட்டார்கள், ஆனா ஒண்ணும் சொல்லல. ஏன்னா அவன் வேற மாதிரி திங்க் பண்ணிட்டான். இவர் மரத்தெல்லாம் பார்த்து பேசுறாரு, அவங்க என்ன பேசுறாங்க பைபிள் இல்ல. ஆனா நான் சொல்றேன், இயேசுவுக்கு நல்ல கமாண்ட் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இயேசுவுக்கு ஏதோ ஒண்ணு அலிகேஷன் ஏதோ ஒண்ணு பேசியிருப்பாங்க. இயேசு இப்போ ரொம்ப லூஸ் ஆகிக்கிறாரு, மரத்தெல்லாம் பாச அதெல்லாம் பேசியிருப்பார்கள். ஆனா பைபிள் அப்படி கிடையாது. கண்டார்கள், கேட்டார்கள், ஆனால் ஒன்றும் சொல்லல. ஆனா அடுத்த 20 வசனத்துல தான் அவர்கள் வரும்போது அது வேரோடு பட்டு போனதை கண்டார்கள். கண்டதை இப்ப பேசுறாங்க. பேதுரு நினைக்கூர்ந்து அவரை நோக்கி, நீர் ரபி, நீர் சபித்த அத்திமரம் வேரோடு பட்டு போனது. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, இப்ப இந்த மரத்தை பார்த்து நடந்தது இப்போ மரத்துக்கும் நடக்கும். அதுதான் 23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொன்னால் தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். இருள் வழியின் மேல் வெறுமை இருந்தது, அங்க வெளிச்சம் உண்டாக கடவுள் தேவன் பேசினார். இப்ப இயேசு இதுதான் டிமான்ஸ்ட்ரேட் பண்றார். என்ன நீ பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்ப இதுல தான் வெறும் மரத்தை பார்த்து இல்ல, இப்ப இந்த மரத்துக்கு என்ன நடக்குதோ அதே மலைக்கும் நடக்கும். நீ பேசினால் பாருங்க, எவனாகிலும் சொல்லுங்க, எவனாகிலும். அந்த எவனாகிலும் யாருன்னா விசுவாசம் உள்ளவன். ஏன்னா விசுவாசம் தான் பேசும். நீங்க பேசு, அவிசுவாசம் பேசும் இல்லைங்களா? இப்ப நீங்க நாம் இப்படி இருப்பதற்கு நீங்க பேசின வார்த்தை தான் காரணம், வேற எந்த காரணம் கிடையாது. இப்ப இந்த வாழ்க்கையில குடும்பத்துல நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் இதுக்கு ரிசல்ட் யாரோ கிடையாது, நீங்கள் பேசின உங்க வார்த்தை தான். இதுதான் சத்தியம், இதுதான் வேதம், இதுதான் பைபிள், இதுதான் பிபிலிக்கல். என் வாழ்க்கையில ஏதோ நடக்குது அப்படின்னு நடக்காது. நீங்க என்ன சொன்னீங்களா தான் வாழ்க்கையில நடக்குங்க. இது ஒரு பெரிய சத்தியம். இதுதான் பிடிக்கணும், இதுதான் பிடிக்கல, இதுதான் கிறிஸ்துவுக்கு கிடையாது, இதுதான் விசுவாசத்துக்கு தெரியாது. நம்ம வாழ்க்கையில எல்லாம் பிசாசு கொடுத்துட்டான். பிசாசு உங்க அனுமதி இல்லாம செய்ய முடியாது, உங்க அனுமதி இல்லாமல் தேவனை செய்ய முடியாது. தேவனுக்கும் பிசாசுக்கும் உங்கள் வார்த்தை தேவை. நீங்கள் பேசினால் தான். ஏன் தெரியுங்களா? தேவன் அப்படி உருவாக்கிட்டார், தேவன் அப்படி படைத்தார். அப்போ ஆதாம் பாவம் செய்து பிறகு எல்லாம் மாறிச்சு, எல்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சு. கிடையாது, கடவுள் அப்பப்போ மாற மாட்டான். அந்த பைபிள் சொல்லுது, நான் கர்த்தர் மாறாதவர். ஆதியில் எப்படி இருந்தாரோ அப்படிதான் இன்னைக்கு இருப்பாரு. இன்னும் எப்பவுமே அவர் அப்படிதான் இருப்பார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். இப்ப ஆதாம் பாவம் செஞ்சுட்டு இருக்கு, மனுஷன் பேசுது ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு இல்லை. அவன் எதை பேசினாலும் அது நடக்கும். ஆனால் தான் அவன் சொன்னபடி ஆகும். சொல்லுங்க, நான் சொன்னபடி ஆகும். நீங்க சொல்லுவதும் வாழ்க்கையில் நடக்குது. ஏன்னா நாம ஜீவ விருட்சம், நாம ஊற்று. இன்னொன்னு பேசிட்டு இன்னொன்னு வரும், எதிர்பார்த்தா நடக்காது. இங்க வாழ்க்கையில நீங்க எது இருக்குதோ, குடும்பத்துல சமாதானம் இல்ல, வாழ்க்கையில வெற்றி இல்ல, எதுவுமே இல்லைன்னா நீங்க பேசின உங்களுடைய வார்த்தையினுடைய விளைவு அதுதான். அவன் அதுல பிரியப்படுகிற அந்த கனியை புசிப்பார்கள். இயேசு பெரிய மலையை பார்த்து சொல்லிட்டார், இந்த மலைகளை ரிமூவ் பண்ணுகிற faith. faith இன்னொன்னு டீப்பா வர போறீங்கன்னா அதெல்லாம் பேச போறோம். அப்போ இந்த ஃபவுண்டேஷன் இன்னைக்கு என்னன்னா உங்க விசுவாசமும் உங்களுடைய நாவின் அதிகாரம், வார்த்தையும். விசுவாசத்துல உங்க வார்த்தை, அவிசுவாசம் உங்க வார்த்தை இருக்கிறது. அப்ப நீங்க என்ன பேச போறீங்க? அதனால சொல்றாரு, அவன் இருதயத்தில் தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி. அவிசுவாசமா பேசுவதுதான். அவிசுவாசம் என்ன? நீங்க பேசுவதும் அவிசுவாசம், விசுவாசமும் நீங்கள் பேசுவதும் விசுவாசம். அவிசுவாசம்னா வேற எதுவும் கிடையாது. நீங்க எதெல்லாம் பேசுறீங்களோ
அதுதான் அவிசுவாசம். விசுவாசம் என்ன? நீங்க என்ன பேசுறீங்க? அப்ப விசுவாசம் பேசும், அவிசுவாசமும் பேசும். அப்ப ரெண்டு பேருக்குமே உங்க வார்த்தை தான் முக்கியம். நல்லா புரிஞ்சுங்க. கடவுளுக்கும் பிசாசுக்கும் என்ன தேவை? உங்க வார்த்தை தான் தேவை. உங்க வார்த்தைக்கு மேல இல்லாம எதுவும் செய்ய மாட்டார். அந்த பிசாசு ஃபர்ஸ்ட் ஆதாம் யோவாளை பிடித்ததே அவங்க வாயின் வார்த்தையால தான். ஆனா இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட் வந்து ஃபர்ஸ்ட் உங்க நாவை தான் பிடிச்சார் இல்லைங்களா? உங்க நாவை தான் பிடிச்சார். அது ஆக்ட்ஸ் ஆஃப் 2 அக்கினி மயமான நாவலா ஆவியானவர் இறங்கினார். ஏன்னா நீங்க இப்ப ஆவியானவர் என்ன தெரியாம ஆவியானவர் வந்தாலும் ஃபர்ஸ்ட் நாவை தான் கண்ட்ரோல் பண்ணுவார். சும்மாலாம் பேச முடியாது. அந்த நாவை கண்ட்ரோல் பண்ண நீங்க என்னதா பேசுறீங்க? அந்நிய பாஷை தான் பேசினே இருப்பீங்க. ஏன்னா நீங்க பேசுற போது பிசாசுக்கு தெரியும் அந்நிய பாஷை பேசுகிறவன் ரகசியங்களை தேவனோடு பேசுகிறான். அந்நிய பாஷை பேசிட்டீங்கன்னா பிசாசு தெரியவே தெரியாது. இதுதான் நமக்கு தெரியாமல் இருந்து நான் ரொம்ப வருஷம் பண்ணி தான் கண்டுபிடிச்சேன். என் பர்சனல் பிரேயர் வெறும் டாக்ஸ் தான் பிரேயர் பண்ணுவேன். வேற எந்த பிரேயர்னா சபையில எங்கயோ வெளியதான் பிரேயர் பண்ணுவேன். ஆனா என் பிரேயர் எல்லாம வெறும் டங்ஸ் தான். ஏன்னா இப்ப நான் பேசும்போது பிசாசுக்கு நல்லா தெரியும், டங்ஸ்ல பேசும்போது பிசாசுக்கு தெரியாது. ரகசியங்களை பேசுகிறோம் தேவனோடு. அதனால்தான் உங்க ஸ்பிரிட் அந்நிய பாஷை பேச வேண்டும். அப்ப நாவின் அதிகாரத்தை நீங்க பேச வேண்டும். பாருங்க யோபு 33 யோபு ஜோப் 33:25 ஜோபு வாசிங்க 33:25 யோபு குறித்து சொல்லப்பட்டு 33:25 அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். யோபு என்ன பண்றான்னா, இப்ப யோபுடைய சூழ்நிலை வியாதியும் பயங்கரமான ஒரு வியாதியில எல்லாம் இழந்த போது, சரீரம் பாதிக்கப்பட்ட போது அவன் எதை இருக்கணும்னு பேசுறான். தான் சரீரம் பயங்கரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, யோபின் மாம்சம் எப்படி ஆகும்? மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலாம் ஆரோக்கியம் அடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். அப்ப யோபு அவ்வளவு ஒரு பயங்கரமான வியாதியில அந்த வியாதியா பேசல பாருங்க. அதுதான் உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இல்லாதவைகளை தெரிந்து கொண்டான். அப்போ அவிசுவாசம் எதை பேசுனா சிம்பிளா சொல்றேன் பாருங்க. அவிசுவாசம் இருக்கிறவங்க அடையாளம் என்னன்னா, அவங்க இருக்கிறதா பேசுவாங்க இல்லைங்களா? ஆனா விசுவாசம் உள்ளவர்கள் இருக்கிறதை பேச மாட்டார்கள். இப்போ அவனுக்கு இருக்கிறத அவன் யோபுடைய வியாதி பயங்கரமா இருக்கு இல்லைங்களா? நீங்க ஆரம்பத்துல வாசித்தீங்கன்னா பயங்கரமான அவன் சரீரத்தின் பாடுகள், சரீரத்தின் காரியங்கள். ஆனா அதையே அவன் பேசல, அதையே அவன் யோசிக்கல. அந்த நிலையில அவன் மாம்சம் எப்படி இருக்குன்னு பேசுறான். கீ அவன் மாம்சம் எப்படி இருக்கும்? இப்ப பாருங்க, அவன் அவிசுவாசமா இருந்தா அவன சொல்லாமா கொஞ்ச நாள் சீக்கிரம் சாக போறேன், சீக்கிரம் போயிடுவேன். மனைவி விட்டு போயிடுச்சு பாருங்க. மனைவி என்னாச்சு? கஷ்டத்திலும் துக்கத்திலும் எல்லாத்திலும் மனைவி கூட பிராமிஸ் பண்ணி தான் திருமணம் ஆகுது. ஆனா இந்த கஷ்டத்துல அந்த அம்மா, அதுவும் அந்த அம்மா யோபின் மனைவி விட்டு போகும்போது பயங்கரமா சொல்லிட்டு போகுது, நீ ஆண்டவர் ஆண்டவர் கடவுள் கடவுள் என்னைய அந்த கடவுள் என்ன செய்தாரு? அந்த கடவுளை திட்டிட்டு என்ன ஐடியா கொடுக்குறாங்க, அந்த தேவனை சபித்துட்டு நீ ஜீவனை விட்டு செத்து போன்னு சொல்ல ஒரே மனைவி தான், யோபின் மனைவி தான். எனக்கு யோபு என்ன பண்றான்? யோபு அவன் சரீரம் பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு, அவன் அந்த கான்செப்ட் பண்ணல. அவன் சரீரம் ரொம்ப ஒரிஸ்டா இருக்குது, சரீரம் வியாதி, சரீரம் பிரச்சனை. அவன் சரீரம் மாம்சம் அப்படியே கொட்டுதான். நீ வாசித்து பாருங்க, அப்படியே செதையெல்லாம் வந்து கொட்டி கொண்டு கீறி கொண்டு இருக்கிறான்.
பற்களால். ஆனா அப்பா அவன் என்ன நினைக்கிறான்னா, அவன் சரீரம் மாம்ச வாலிபத்தில் இருந்தது பார்க்கலாம் ஆரோக்கியம் இல்லைங்களா? மாம்ச வாலிபத்துல ஒரு ஆரோக்கியம் இருந்தது, அதை விட அதிகமா யோசிக்கிறான். சொல்றான் ஆரோக்கிய அடையவும் தன் வாழ வலது நாட்களுக்கு திரும்புவான். யோபு இதை தெரிந்து கொண்டு பேசுறான். அப்போ நீங்க உங்க சூழ்நிலையில நீங்க என்ன தெரிந்து கொள்ள போகிறீர்கள், அதுதான் நீங்க பேசணும். ஆமா, சூழ்நிலை ரொம்ப பிரச்சனை இருக்கு, போராட்டமா இருக்கு, கடனா இருக்கு, வியாதியா இருக்கு, தோல்வியா இருக்கு. இப்போ இதுல நீங்க பேசும்போது இதை நீங்க இன்னும் ஸ்டாப் பண்ணி, அதனால்தான் நம்ம அறியாம நம்ம என்ன சொல்றோம், கடன் இருக்குது அதுக்கு இன்னும் பூஸ்ட் கொடுக்கணும். வியாதி இருக்குது வேற இன்னும் பூஸ்ட் பண்ணோம். உங்களுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணுவது உங்களுடைய வார்த்தை. நல்லா புரிஞ்சுங்க, யாருடைய வார்த்தை? உங்களுடைய வார்த்தை. ஆனா தான் அந்த வார்த்தை நம்ம இருக்கிறத பேசவே கூடாது. இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் நீங்களும் நானும் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கணும். இருக்குது, ஆமா. ஆனா அதை நீங்க பேசும்போது நீங்க என்ன ஆகல, இன்னும் விசுவாசத்துக்குள்ள வரல. யோபு அதை தேர்ந்தெடுக்கல. அதனால தான் டியூட்டரோனோமியில சொல்லப்படுகிறது, நாம் தேர்ந்தெடுக்கிற உரிமை யார் கொடுத்தாரு? நமக்கு கொடுத்தார். சொல்றாரு, நீ ஜீவனை தெரிந்துக்கொள். ஜீவன்னா பேச வேண்டும், ஸ்பிரிட்னா பேசுவது, விசுவாசம்னா பேசுவது இல்லைங்களா? ஜீவன், லைஃப் மீன்ஸ் ஸ்பீக்கிங், ஸ்பிரிட் மீன்ஸ் ஸ்பீக்கிங், ஃபெய்த் மீன்ஸ் ஸ்பீக்கிங். கடவுள் மனிதனுக்கு தன்னுடைய சாயல் ரூபம் என்ன சொன்னா, அவரை போலவே பேசக்கூடிய. Your God kind, you can speak like a God. You can speak like a God. அதான் கடவுள் நமக்கு பெரிய ஒரு உரிமை கொடுத்திருக்கிறார். உங்க ஜீவ ஊற்று, ஜீவ விருட்சம் உங்க நாவு. இந்த நாவை பத்தி இன்னும் நிறைய நாட்களை போதிக்க போறோம். அது என்ன வேணா இருக்குது. இப்ப நாவு ஜீவ ஊற்றும், ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சமும் ஜீவ ஊற்றும் எங்க இருக்கு? அதிகாரத்தில், உங்க அதிகாரத்தில். இப்போ அவிசுவாசம் பேசுவது, விசுவாசமும் பேசுவது. எதை பேச போறீங்க? நீங்க தான் தேர்ந்தெடுத்து பேச போறீங்க. பேசும்போது பிசாசு ரெடியா இருக்கான் இல்லைங்களா? நீ கூகுள் எல்லாம் போயிட்டு பாருங்க, இந்த பவர் ஆஃப் டங்னா ஒரு பிக்சர் இருக்கும் இல்லைங்களா? நான் அதை எடுத்து வச்சிருக்கேன். அந்த பிக்சர் என்னன்னா, நான் அந்த வார்த்தை வரும்போது இந்த சைடு தேவதூதன், இந்த சைடு பிசாசு தூதன், தள்ளப்பட்ட தூதன். ரெண்டு பேர் ரெடியா அப்படியே அவனுடைய நாவை பார்த்துட்டே இருப்பான். ஏன்? இவன் என்ன பேச போறான்? பேச உடனே யார் எடுக்க போற ரெடியா இருப்பான். அதே மெத்தடு மாறுங்க. இன்னைக்கு பிசாசு உங்க வார்த்தை தான் கேட்கலாம், உங்க வார்த்தை தான் வேணும். அதே மாதிரி தேவனுக்கும் உங்க வார்த்தை தேவை. நீங்க என்ன பேச போறீங்கன்னு தேவ தூதர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். விசுவாசமும் நாவின் அதிகாரம். தேர்ந்தெடுத்து பேசுங்கள், வாழ்க்கை வெற்றியா இருக்கும்.